மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாவடி வேம்பு கிராமத்தில் பொது பயன்பாட்டிற்காக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த காணிகளுக்கான விடுவித்தல் காணி அனுமதி ஆவணங்களின் பிரதிகள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டன. மாவடி வேம்பு கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இரா. சாணக்கியன் குறித்த ஆவணங்களின் பிரதிகளை பொதுமக்களிடம் கையளித்தார். மாவடி வேம்பு கிராமத்தில் நீண்ட காலமாக பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்த பொது மயானம், சிறுவர் பூங்கா, கலாச்சார மண்டபம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்க வளாகம் ஆகியவற்றுக்கான காணிகளுக்கு மட்டக்களப்பு மாவட்ட காணி சீர்திருத்த அதிகார சபையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது என்னுடைய பிரதி. அப்ப அந்த காணி இப்ப கிராமத்தினுடைய தேவைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணியை பொருட்படுத்தி அந்த காணியை அடுத்த கட்டம் நாங்கள் இனி அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ளப்படுத்தி அதுக்கான அந்த உடைய கட்டுப்பாடுகளை எடுக்க வேண்டும். அப்போ இது என்னை பொறுத்தளவிலே ஒரு நீண்ட கால தேவை ஒன்றை எங்களால் பூர்த்தி செய்து தரக்கூடியதாக இருந்திருக்கு. அதுக்கு உண்மையிலே என்னுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் குணபாலன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்றால் காணிகளை பெற்றிருக்கிறதுன்றது ஒரு இலங்கையிலே ஒரு சட்டம் இருக்கின்ற சட்டத்திலே ஏறாவது பெற்று பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட மாவடி வெம்பு கிராமத்திலே மிக நீண்டகால பிரச்சனையா இருக்கிற மயானம் சம்பந்தமான மயானத்துக்கு தேவையான காணி இல்லாத பிரச்சனை இன்று நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுத்திருக்கிறோம். இது மிக நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முயற்சி. இன்று அது வெற்றி அளித்திருக்கு. குறிப்பாக இந்த கிராமத்திலே மிக முக்கியமாக 3 விடயங்கள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் வருகை தந்த பொழுது கௌரவ பிரதேச உறுப்பினர்களும் கிராம மக்களும் என்னிடம் முன்வைத்திருந்தார்கள். மயானம் ஒன்றுக்கு தேவையான நிலம் இல்லாத ஒரு பிரச்சனை, அத்தோடு இந்த மாவடிவம்பு கிராமத்துக்கு கலாச்சார மண்டபம் ஒன்று கட்டுவதற்கு நிலம் இல்லாத பிரச்சனை, அத்தோடு கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடம் இருக்கிற காணியினுடைய உரிமை இல்லாத விடயம். இந்த 3 விடயங்கள் சம்பந்தமாகவும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினுடைய அதிகாரியுடன் கலந்துரையாடி கள விஜயங்களை மேற்கொண்டு அந்த 3 இடத்துக்கும் தேவையான காணிகளை இன்று நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இதிலே நான் குறிப்பிட விரும்பிய மிக முக்கியமான விஷயம் என்றால், எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல காணி சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய கையிலே காணி அதிகாரங்கள் இல்லாதபடியினாலே சகல விடயங்களும் நாங்கள் இன்னும் ஒரு 4-5 திணைக்களகங்கள், 4-5 அதிகாரிகள், மத்திய அரசாங்கம், ஆளுநர், இப்படி பலருடன் பேசித்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் காண வேண்டியதாக இருக்கின்றது. இதுவே ஒரு தமிழ் மக்களுடைய கையிலே அரசியல் அதிகாரங்கள் இருந்தால், அந்த அரசியல் அதிகாரங்களிலே ஒன்றாக காணி அதிகாரம் இருக்குமாக இருந்தால், நாங்கள் இவ்வாறான பிரச்சனைக்கு மிக இலகுவாக தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இன்று இந்த கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் சொன்ன விடயம், 1000 இல்லாட்டி 2000 குடும்பங்கள் இருக்கிற ஒரு கிராமத்திலே ஒரு மயானம் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகளாக இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ மேசைகளை கடந்து, எத்தனையோ கையொப்பங்களை எடுத்துதான் இந்த முயற்சி வெற்றியளித்திருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடாது. மக்களுடைய பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்து வைக்கக்கூடிய வகையான அதிகாரங்கள் தமிழ் மக்களுடைய கையில் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் காண முடியும். இது மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கிலே பல காணி சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது. உதாரணமாக இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட வேண்டிய பிரச்சனை. வடக்கு மாகாணத்திலே பலாலி, மயிலிட்டி, வசவலான் போன்ற பிரதேசங்களில் மக்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். ஆனால் மட்டக்களப்பிலே, முரக்கட்டாஞ்சேனை, பாலடி வட்டையில் இருக்கிற அதே இராணுவ முகாம்களை பல முயற்சிகளை எடுத்து ஜனாதிபதியுடன் பேசி பல நடவடிக்கைகளை எடுத்து நாங்கள் மட்டக்களப்பிலே எங்களால் விடுவிக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிரதேச சபையிலே அந்த காணி வேணும் என்று பெயர் நிலை நிறைவேற்றி பொதுமக்கள் இருந்து காணி வேணுமென்றதுக்கான ஆவணப்படுத்தி ஆயிரக்கணக்கான தாள்களை நாங்கள் ஆவணங்களை தயார்படுத்தி ஜனாதிபதியுடன் அழுத்தங்களை கொடுத்து அதிலே விடுவிக்கக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி தான் தொல்பொருளோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொல்பொருள் திணைக்கள அதிகாரியுடன் பேசி, அதாவது திறந்த தீர்வாக அது இல்லாவிட்டாலும் கூட இடைக்காலத்தில் எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கிற தொல்பொருள் திணைக்களத்தால் கொடுக்கிற சில தொல்லிகளுக்கு சில தீர்வுகளை காணது முயற்சிருக்கணும். அவ்வாறு நாங்கள் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை ஒரு அடிப்படை அம்சம் தான் காணி உரிமை. அந்த காணி உரிமை இல்லாத பட்சத்திலே நாங்கள் அந்த காணி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். நன்றி. சந்திக்கிறாங்க ஐயா. அவங்க தண்ணி வசதி, மின்சார வசதி எல்லாம் தந்துமாறு கேட்டு போகிறோம்.